ஒரு நிமிஷம் இவர் அர்ஜென்ட் ஆஞ்சனா இருக்காரு. மொத்தம் எத்தனை கேள்வி நீங்க சொல்லிருக்கீங்க? இல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. நிறைய ஷூட்டிங் பாத்திருப்பேன். மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு. அவ்வளவுதான் மத்தவங்களையும் கேட்க விடணும். ஜனநாயகம் நீ மோதி மாதிரி பேசிட்டு இதுவரைங்கிற படம் நடிச்சு எனக்கு 28 வருஷம் ஆச்சு. 30 ஆண்டு காலம் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த கலைஞர் ஞாபகம் வருது. முதல்ல இப்படி ஒரு பதிவை செஞ்சா, ஐயா உங்களுடைய தலைமையில தான் நடந்திருக்கு. மாபெரும் ஒரு கலைஞரை பத்தியான அற்புதமான ஒரு அன்பும் ஒரு பாசமும் அவர் கொள்கையை பத்தி இந்த அளவுக்கு அவர் உள்ள வாங்கியிருக்காங்க. அவர் இவங்களால மட்டும்தான் இப்படி ஒரு பதிவு பண்ண முடியும். அண்ட் விஜய், அதுக்கப்புறம் நம்ம அரசு ஆர்ட்ஸா பியூட்டிஃபுல். அந்த ஏன் சொல்றேன்னு அந்த டைரக்டர் மணிவண்ணன் அவர்கள் இந்த ஃபியூஷன் ரியாலிட்டி, இப்படி ஒரு கலைஞரோட ஞாபகங்களை மீண்டும் அவரோட அவருடைய பேச்சு கேட்கிற மாதிரி, அவரோடயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கான ஒரு இந்த பதிவு இருக்கு இல்லையா, இது வித் டுடேஸ் டெக்னாலஜி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எனக்கு பல காரணங்களால ரொம்ப கிட்ட அவர் ஒண்ணு, நான் நான் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது திருவள்ளுவர். அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் நான் அவரை ஸ்டடி பண்ணேன். நான் அவர் கர்நாடகால இருந்து வந்தவன். அவர் தமிழ், முதல்ல அந்த தமிழ் உச்சரிப்பு கத்துக்கணும். ஆனா தமிழை கத்துக்க தமிழ் அங்கிற ஒரு மொழியோட கர்ப்பத்துல அவர் பிரசவிச்சுட்டு வந்த அவர் அற்புதமான கொள்கைகள், அவர் ஏன் இப்படி அவரை செதுக்கியது என்ன, அவருடைய வாழ்க்கையின் பயணம் என்ன என்னால் உணர புரிஞ்சது. ஏனென்றால் அந்த கதாபாத்திரத்தை ஒரு நடிகனா மட்டும் நடிக்க முடியாது. எனக்கு அந்த படத்துல நடிச்ச அனுபவத்தை விட இப்பேற்பட்ட ஒரு மகானை நான் சந்திக்க முடிஞ்சது, அவரை நான் படிக்க முடியும். இன்னைக்கு நான் பேசுறேன்னா அதற்கு காரணம் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை 2 ஆண்டு காலம் நான் கிட்ட பார்த்து ஸ்டடி பண்ணதுதான். அதாவது அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது இல்லைன்னா நான் கர்நாடகாவில் வந்தவனுக்கு என்னால முடியல. இன்னைக்கு நம்ம நிறைய இந்த ஜாதி அரசியலையும் இன்னொன்னும் பார்க்கும்போது, ரீசெண்டா ஒரு பேட்டியில நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்க ரொம்ப பேசுறீங்க அதை பத்தி. என்னாங்க கலைஞர் இருந்தா நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கலையே இல்லையா? அவர் இருக்கிற வரைக்கும் எவனும் வாலாட்ட முடியல. அதாவது அவரை பத்தி என்ன சொல்றது, இன்னைக்கு நம்ம கலைஞரோட 100ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். நான் இந்த கலைஞரோட 100ஆண்டு கொண்டாடி இருந்த நாட்டுல ஒரு 100ஆண்டின் கலைஞரை கொண்டாடிட்டு இருக்கேன். ஒரு 100ஆண்டின் கலைஞர், ஒரு 100ஆண்டின் முதல்வர், காலகாலத்துக்கும் இருக்க போற அந்த பேர் இருக்கிற ஒரே ஒரு அற்புதமான ஒரு மனிதன் இந்த உலகத்துல வந்திருந்தார் அந்த கலைஞர் மட்டும்தான். அவர் நல்ல சினிமால எழுதினாரு, டைலாக் எழுதினார் இல்ல, அவரை இன்னைக்கு ஒரு 50% ரிசர்வேஷனுக்காக எல்லா ஆட்சிகளும் தட்டாடிட்டு இருக்கும் போது அப்பவே 69% எடுத்துட்டு வந்தவர். ரீசெண்டா ஒரு பேட்டியில பேசிட்டு இருக்கும் போது எவரும் படிச்ச ஒரு IAS ஆஃபீஸர் எனக்கு போன் பண்றாரு, நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்க கலைஞரை பத்தி. கலைஞர் இல்லைன்னு இருந்தா நான் இன்னைக்கு IAS ஆஃபீஸர் ஆயிருக்க மாட்டேன், இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன். அவரை பத்தி இப்படி ஒரு பதிவு ரொம்ப மிஸ்ஸா இருந்தது எனக்கு. அடுத்த தலைமுறைக்கு கலைஞர் இருந்தாருங்கிற ஒரு செய்தியை விட அவர் ஏன் கலைஞர் ஆனார், அவருடைய பால்யம் எப்படி இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு போனா நான் நீ உள்ளனா நான் போய் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லுவாரு. இல்ல இந்த கருப்பு தான் இந்த கொடியா இருக்கணும்னா அதுல கொஞ்சம் ரத்தம் இருக்கணும் அப்படிங்கிற. நான் ஒண்ணு சொல்றேன், நான் அந்த படம் நடிக்கும் போது, படம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த தண்டவாளத்து மேல படுத்துட்டு அந்த ட்ரெயின் வர்ற காட்சி, இப்படியே அந்த ட்ரெயின் வேர்த்தேன் நான். இது எனக்கு ஒரு படப்பிடிப்பு, அதுக்கு ஆக்ஷன் கட் சொல்றவங்க இருக்காங்க, அது எதையும் யோசிக்காம படுத்தாரு அவரு. அது என்ன மாதிரியான ஒரு துள்ளுள் அவரோட இருந்திருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு நெருப்பு அவரோட இருந்திருக்கணும் ஒரு நாட்டுக்காகங்கிறது நம்ம மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப நிறைய அனுபவங்கள் இருக்கு அவரோட. நான் ஏதோ ரொம்ப ரொம்ப அன்பா பார்த்துட்டு இருந்தாரு. என்னை பார்த்த ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருந்தது. அபியும் நானும் படத்துக்கு ஒரு முதல்வர்
நீங்க வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன உடனே பொண்ணோட வந்துட்டாங்க டெனியோட. எல்லா படங்களை பார்ப்பாரு, இருவர் பார்த்து பேசுவாரு. நம்ம காஞ்சிபுரம் தேசிய விருதை வாங்கும் போதும் போயிருந்தேன். சில வாட்டி நான் காலையில வாங்க உங்களோட பேசணும்னு சொல்லுவாரு. நம்ம இலக்கியம் பேசுவாரு, புரிதல் பேசுவாரு, கொள்கைகளை பத்தி பேசுவாரு. அப்போ எதையும் ரொம்ப பெரிய ஒரு மிஸ்ஸிங்கா இருந்தது. பட் இன்னைக்கு நான் வந்து ஒரு பிறப்பு விழான்னு தான் வந்தேன். பட் ஒரு மணி நேரம் பத்தாது இதை பாக்குறதுக்கு. இந்த பதிவு போகும்போது அது அப்படியே வருது. அண்ட் 2 வருஷம் ஸ்டடி பண்ணதுலயும் கிடைக்காத பல விட அற்புதமா ஒரு பதிவு பண்ணிருக்கேன். அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் ஸ்டார்ட் பண்ண பள்ளிக்கூடங்கள் படிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் பள்ளிக்கூடத்தோட முக்கியம். அந்த மாதிரியான ஒரு தலைவர், அதாவது ஏதோ ஒரு அரசியல் ஒரு செலவாக்கு வச்சுக்கிட்டு வர்றது வேற, ஒரு கொள்கையால் ஒரு ஜாதி அரசியல் பண்ணிட்டு வர்றது ரொம்ப வேற, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பணக்காரனா வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கொள்கையை வச்சு ஒரு தலைவன் ஆகுறது, மக்களோட அன்பை இன்னைக்கும் அவர் மேல இருக்கிறது, அதுதான் ட்ரூ சைன் ஆஃப் அ லீடர். அண்ட் அவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காரு. மிகவும் இந்த டீமுக்கும் உங்களுக்கு ஐயா மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல, அது ஒரு விழா நடத்துறோம் சும்மா ஒரு இதுன்னு நினைச்சேன். பட் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். இப்போ இன்னைக்கு எல்லாம் நான் வந்து மீண்டும் அந்த 30 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி போகிறதும் அவரை பத்தி மறுபடியும் யோசிக்கிறதும் அதுதான் நடக்க போகுது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். கலைஞருடைய வசனத்துல அன்னைக்கு நிறைய முதல்வர் உருவாக்கணும் கலைஞர் வந்து அந்த கலைஞருடைய பழைய வசனத்துல நீங்க நடிக்கணும் ஆசைப்பட்ட என்ன பண்ணுங்க? அப்படி ஆசை இல்லை. பட் ஒண்ணுதான், எனக்கு ஒரு புறநானூறு எழுதிருக்கும் போது நான் அந்த சென்னை சங்கமத்துல அதை வந்து நான் படிச்சேன். போர் முகத்தில் எவர் வரணும் புறந்துறாத பொறுவைரத்தோட. அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு நான் சிவாஜிக்காக எழுதிருந்தேன், சிவாஜி போனதுக்கு அப்புறம் யாரு பேசுவாருன்னு பார்த்தேன், பிரகாஷ் ராஜ் வந்துட்டாங்க. அண்ட் அந்த கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின், எனக்கு அந்த கொள்கை ரீதியாகவே அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் அதுதான் ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. வந்து மறுஜன்மம் வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி மறுஜன்மத்தில் நம்பிக்கை இல்லை. பட் அப்பேற்பட்ட ஒரு கலைஞரோட, ஒரு நூற்றாண்டின் கலைஞரோட கொள்கையும் சிந்தனையும் மறுபடியும் உயிரோட இருக்கிற மாதிரியும் அது தொடங்குற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்றேன். மிக்க நன்றி. எல்லாரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டா தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்கு. இதற்கு கலைஞரோட சிந்தனை, அந்த விதை இருக்குல்ல, அது தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள இருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து இந்த மண்ணு இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு சிந்தனை ரீதியாகவும், ஒரு அரசியல் ரீதியாகவும், ஒரு படிப்பு ரீதியாகவும் இன்னைக்கு இது ரொம்ப பெரிய ஒரு போராளியின் நலமா இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கு. அதுக்கு மக்களுக்கும் நன்றி, கலைஞருக்கும் நன்றி, ஸ்டாலின் அவர்கள். அர்ஜென்ட் ஆஞ்சனா இருக்காரு. மொத்தம் எத்தனை கேள்வி நீங்க சொல்லுங்க? இல்ல, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. நிறைய ஷூட்டிங் பார்த்திருப்பேன். மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு, அவ்வளவுதான். விடுங்க. இருவர் படத்துல தமிழ்ச்செல்வன் கேரக்டர் நடிச்சீங்க. அவரோட வியக்கத்தக்க சாதனை 2 வருஷம் ஹோம்ஒர்க்ல எப்படி இருந்தது? படம் பார்த்துட்டு அவருக்கு இப்ப அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படத்துக்கான ஒரு தயாரிப்புக்காக தேவைப்பட்ட ஒரு தயாரிப்பை நான் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது என் முன்னாடி இருக்கிற கதாபாத்திரம், அப்போ நான் வந்து அந்த கதாபாத்திரமும் சினிமாவை தாண்டி ஒரு அற்புதமான மனிதனை புரிஞ்சுக்க முடியுது. அந்த மொழிக்கு சார்ந்தாதது நானு, இது சம்பந்தம் இல்லாத நானு, இதை பிறக்காத நானு, என்னுடைய பால்யத்துல இருந்து பார்க்காத ஒருத்தர், கர்நாடகால இருந்து ஒரு தொழிலுக்காக வரேன். பட் அப்படி ஒரு படைப்புல வந்து அவரை ஸ்டடி பண்ணும்போது, இது மட்டும் நல்லா தமிழ் பேசுற ஒரு எழுத்தாரோ ஒரு முதல்வர் மட்டும் இல்ல, அவரை செதுக்கிய சிந்தனைகள் என்ன, அவர் பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன, அவர் போராடிய போராட்டங்கள் என்ன புரியும் போது அது கதாபாத்திரத்துக்கு மேல போய் அது என்ன இன்ஸ்பயர் ஆகுற கேரக்டர் ஆயிடுச்சுல. அதற்கு பிறகு நான் அவரை சந்திச்சேன். அந்த படம் நடக்கும் போது கூட ஒரு விழாவில் எனக்கு இதுக்கு அப்ப இருவரன் வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஆனந்தன் அதுக்கு பேரு. ஸ்டேட் அவார்டு எனக்கு கல்கிக்கு வந்தது. அப்போ என்னுடைய பேரு கூப்பிடும் போது சபையில ஒரு கலகலப்பா இருந்தது, சிரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு விருது வழங்கின பிறகு கலைஞர் பேசுறாரு, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த சபையில் நான் விருந்து வழங்கும் போது சபையில் ஒரு கலகலப்பு, ஒரு ஆனந்தம். அதற்கு காரணம் எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், நாம் இருவருக்கும் தெரியும். ஒரு அற்புதமான அதாவது
அது சும்மா இட் இஸ் நாட் அ வேர்ல்டு பிளே. அதுக்குள்ள ஒரு விட் இருந்தது, ஒரு விஸ்டம் இருந்தது, ஒரு சாக்காசம் இருந்தது, அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருந்தது. சும்மா பிறந்தது. அப்படி ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் எழுதிட்டு இருப்பாருங்கிறதும் படிச்சுட்டு இருப்பாருங்கிறதும் அந்த ஒரு பத்திரிகை அந்த டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல, மார்னிங் எழுந்திருக்க டிசிப்ளின் இருக்கட்டும், மக்களோட கண்டினியூஸா நான் பேசிக்கிட்டே இருப்பேங்கிறது. கோபாலபுரம் எல்லாம் நம்ம வந்து நினைச்சா முடிஞ்ச அளவுக்கு போயிட முடியும், எங்களால நம்ம போயிட முடியும். அப்படி ஒரு லீடர் நம்ம பார்க்க முடியாது. தற்போதைய காலகட்டத்துக்கு இந்த மாதிரி கலைஞர் எத்தனை தேவைப்படுது? யோசப் வந்தா கிள்ளிட்டு அவர் ஒருத்தரே போதுமே தமிழ்நாட்டு பண்ணது. அது ஒரு விட இல்லை. இதை பாருங்க, எப்பவுமே ஒரு மனிதனோட உயரம் இருக்குல்ல, அந்த மனிதன் உயர்ந்த உயரத்தை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது, அவரால் எத்தனை பேர் உயர்த்தப்பட்டாருங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த கணக்குல தான் நாம கலைஞரை பார்க்கணும். அவர் உயர்ந்த உயரத்தை விட அவர் உயர்த்த தமிழ்நாடு இருக்கு இல்லையா, ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஒரு கண்ணீரை தொடச்ச கை இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப அழகு. அதனாலதான் கலைஞர் பேசப்படுறாரு. கலைஞரோட கொள்கை பிடிப்போட முதலமைச்சர் செயல்படுறாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கலைஞரோட அரசியல் வாரிசு அல்லது கலைஞரோட மொத்த இலக்கிய வாரிசா யாரை நீங்க நினைக்கிறீங்க முதலமைச்சர் செயல்படுறது? அது வந்து அப்படி பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் பாருங்க, கலைஞரோட பவர் எப்படி இருக்குன்னா, அவருடைய அதை கண்டினியூ பண்ணணும்னு யாரும் இருக்கவும் முடியாது தமிழ்நாட்டுல. ஏன்னா அதோடைய பழக்கம் வந்துடுச்சு, நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அதோட அழகோ அதோட அருமையோ தெரிஞ்சிடுச்சு. அதுதான் முன்னேறிட்டு இருக்கு. இதற்கு பிறகு இவங்க எத்தனை நாள் இதை தொடர்ந்து அவருடைய ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது இல்லையா, அது இனிமேதான் பிறக்கணும். அதை உடனே அதுக்காக வாரிசு, அவரோட எழுத்துக்கான வாரிசுனா நம்ம தேடிட முடியாது. ஏன்னா அவர் கடந்து வந்த அனுபவம் வேற, அவர் பார்த்த தொடுவானங்கள் வேற. அத்தனை தொடுவானங்கள் ஒரு மனிதனுக்குள்ள சேர்றதுக்கு எத்தனை வருடங்கள் வேணும், எத்தனை பயணம் வேணும். அது நடக்குது அர்ஜென்ட் எதுக்கு நமக்கு இல்லையா? ஜூன் 4ஆம் தேதி பிரகாஷ்ராஜ் ஒருத்தரா கேட்கணும். எனக்கு தெரியாது. அதுவும் அவர் வாழ்ற வாழ்க்கை மேல. இது வந்து ஒரு நாளோ 2 நாளோ என்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் ஒரு 10 வருஷம் நல்ல வேலை பார்த்தாரு, சினிமால சொல்லுவான். அவர் நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு, என்ன ஆச்சுன்னா நல்ல நடிக்க அசிங்கமான நடிகர் ஆயிட்டுன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் அழகாகணும் இல்லையா, அந்த பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். ஸோ அது இப்பேற்பட்ட அசுர வளர்ச்சி அடுத்தது அவருக்கு எத்தனை தலைமுறை வேணும்னு தெரியாது. அப்போ இருந்த விஷயங்கள் தான் இப்போ இருந்தது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see. உடனே நம்ம வந்து யாரையும் பார்த்து சொல்ல முடியாது, அது நம்ம பார்ப்போம். அதாவது அது கொடுப்போம். இல்லைன்னா கொடுத்த உடனே அவர் ஆயிட்டாருன்னு சொல்ல வேண்டாம். அது வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரியோ, ஒரு நதியோட ஜெர்னி மாதிரியும் தான். அது இன்னும் பல ஆகணும், பரிணாமங்கள் ஆகும். மற்றவங்களையும் கேட்க விடணும். இது ஜனநாயகம் நீ மோதி மாதிரி பேசிட்டு இருக்க. இல்ல எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் கேட்கணும். ஜூன் 4ஆம் தேதி பிரகாஷ்ராஜோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டுலதான் அனுப்பிச்சாச்சப்பா. இதெல்லாம் வாழ ஆடாது. மேலையும் மக்கள் அனுப்பிச்சுட்டாங்கிறாங்க, அனுப்புறாங்க, அனுப்பணும் அங்க நம்புறேன், ஆசைப்படுறேன், அனுப்புற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம். தோக்கு போறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டார். முடியும் போதும்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு. விவேகானந்தர் இப்பதான் தெரியும் சார். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, அரகுண்டியா கேப் மாதிரி. நமக்கு எதுக்கு திரைத்துறையில 2 பேர் இருந்தாரு. ஏன்னா அன்னைக்கு இருந்த கலைஞருடைய வசனமாகட்டும் எல்லாத்தையும் ஈர்த்து வந்தது. இப்போ வந்து அந்த திரைத்துறையில அந்த மாதிரி ஒரு வெற்றிடம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து என்னதான் அதுக்கு ஒரு மாற்று வழி என்ன? ஏன்னா கலைஞருடைய வசனத்தை ஏற்படுத்தப்பட்ட அந்த பழைய படங்களை மீண்டும் ரீமேக் பண்ண போறீங்களா? ஏன்னா அது உயிரோட்டமா இருந்தா நீங்க வந்து பார்க்கணும்னு சொன்னீங்க. அதனால இப்ப எந்த மாதிரியான பண்ண போறீங்க? 2 பேர், ஏன்னா 2 பேரும் நீங்க சொல்லியான ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல திரைத்துறை வசனம் இல்ல, அந்த மாதிரி கலைஞருடைய வசனம் இல்ல. நீ பேசுவோம் கலைஞருடைய வசனங்களுக்கு மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் நல்லா போச்சு. அவரால் மட்டுமே தான் உண்டான நல்லா அரசியல் சாதனையாகட்டும்
So, ஆனா அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இரண்டாம் நல்லது. கலைஞராக இன்று நல்ல திட்டங்கள் நல்ல ஆட்சி So, அவருடைய அந்த வழிநடத்தல அவருடைய நட்போட இன்னைக்கு திரைத்துறை முன்னேற்ற பாதையில் தான் போயிருக்கு. ஏன்னா முந்தி இருந்த மாதிரி இல்ல, திரைத்துறை கலைத்துறை இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி நடந்துருக்கு. சோ அந்த வளர்ச்சியில இது மாதிரியான தமிழ் மாற்றங்களும் நடக்கும் நம்புவோம். இது கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு. ஸ்டாலின் சார் இருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப வளர்ச்சி தெரியுது. அந்த துணிச்சலும் இருக்கு, யாரையும் எதிர்க்கிறா பேசுறது. அதுதானே அது தமிழ்நாட்டோட குரல், அதுதான் நம்ம தமிழோட பண்பு, அடையாளம். அந்த அடையாளத்தை பிடிச்சி நிக்கிறாரு இல்லையா, அதை உண்மையாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு முதல்வரே அப்படி நிற்கும் போது தான் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. நம்ம வீட்டுல தூங்கலாம், நம்ம பேசிட்டு இருக்கலாம், ஒருத்தர் இருக்காரு நமக்கு போராடுறது. அந்த விஷயத்துல நான் ஸ்டாலின் சாரையும் இந்த ஆட்சியும் ரொம்ப பாராட்டுறேன். எனக்கே நம்பிக்கை வருதுல்ல. நான் பெரிய ஆள் எங்காவது வந்தாலும் எனக்கு வீடு இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்குள்ள நுழைய முடியல, அவன் செல்லத்தை ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நாடு அப்படி இருக்கு. மிக்க நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ.